பிரிவு மாநில துணைத் தலைவர் இப்ராஹிம் பாபு அவர்களே, அன்பு சகோதரர் OSN முகமது ஜின்னா அவர்களே, அருமை அண்ணன் ஐக்கிய ஜமாத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர் KNN யாக்கத்திரை அவர்களே, மக்கள் மன்றத்தை சார்ந்த அறந்தை அனிபா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் பேரவை சாவண்ணா அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் MLS சாகுல் மீது அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜெகதை செய்யர் அவர்களே, மும்பாலை ஊராட்சி மன்ற தலைவர் ஜமால் முகமது அவர்களே, அன்பு சகோதரர் யாக்கத்திரை அவர்களே, குலாம் முகமது அவர்களே, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆதி திராவிடர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் சண்முகராஜா அவர்களே, அண்ணன் ஆவணம் அப்துல் கரீம் அவர்களே, மாவட்ட செயலாளர் பத்ருதீன் அவர்களே, அருமை சகோதரர் மல்லிப்பட்டினம் ஷேக் முகமது அவர்களே, முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் அஸ்ரப் அலி அவர்களே, அருமை சகோதரர் கிரீன் அகமது அவர்களே, அருமை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர் பாப்ஜான் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை தொடங்குகிறேன். NSM நஜ்முதீன், இந்த பகுதியில நஜ்முதீன் என்று பெரியவர்கள் அழைப்பார்கள். அவருடைய சம வயதை ஒத்தவர்கள் NSM என்று சுருக்கமாக அழைப்பார்கள். அவர் செய்த செயல்களை எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர்கள் மிக தெளிவாக உங்களிடத்திலே சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்திலே குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. NSM அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு வசதிமிக்க குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நடைமுறை என்பது ஒரு எளிய மனிதனின் நடைமுறையாகத்தான் இருந்தது. நாங்கள் பேசிக் கொள்கிற நேரத்திலே NSM இடத்திலே கேட்பது வழக்கம், இவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்கிறீர்களே, கொஞ்சம் ஒரு வீட்டை கட்டினால் என்ன, கொஞ்சம் வசதியாகத்தான் வாழ்ந்தால் என்ன என்று கேட்கிற போது சிரித்துக் கொண்டே NSM சொல்லுவார், இந்த சொத்தெல்லாம் என்னுடைய தந்தையார் சம்பாதித்தது, நான் சம்பாதித்தது அல்ல. நான் சம்பாதித்ததை வேண்டுமானால் செலவு செய்யலாம், ஆனால் என் தந்தையார் சம்பாதித்ததை ஒரு ஒட்டு இடத்தை கூட நான் விற்பனை செய்யக்கூடாது என்றால் வருங்கால சந்ததி என்னிடத்திலே கேள்வி கேட்பார்கள், யாரோ சம்பாதித்து வைத்ததை நீ எப்படி செலவு செய்யலாம் என்று கேட்பார்கள். அதனால ஒரு பொட்டு இடத்தை கூட நான் விற்க மாட்டேன், செலவு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார். கடைசி வரை அப்படியே தான் அவர் இருந்தார், மிக எளிமையாக வாழ்ந்தார். பஞ்சாயத்து என்பதை பற்றியே தான் சொன்னாங்க. அப்ப நகர பகுதிகளில பஞ்சாயத்துங்கிற வார்த்தை இப்ப குறைஞ்சி போயிடுச்சு. இந்த போன்ற கிராமங்களில அது இருக்கிறது இன்னமும். ஆனால் NSM பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் ஒரு பிரச்சனைனா பாதிக்கப்பட்டவருக்காக போய் நிற்பார். அதை நீங்க எந்த பஞ்சாயத்துங்கிற அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆலோசனைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வேறு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நேரா போயிடுவார். எந்த ஊருக்கு வேணாலும் கிளம்பி போயிடுவார். போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பார். இன்னைக்கு பஞ்சாயத்துனா அல்லது ஒரு சமரசம் பேசுவது என்று சொன்னால் எப்படி இருக்கிறதுன்னா, நீ எவ்வளவு தர்ற, நீ எவ்வளவு தர்றங்கிறது தான் சமரசத்தினுடைய தீர்வாக இருக்கிறது இன்னைக்கு. அது எல்லா இடங்களிலும் இல்லை, ஆனால் பெரும்பான்மையான இடங்களிலே இருக்கிறது. அது அரசியல்வாதிகள் சமரச தீர்வை செய்தாலும் சரி, அல்லது பல்வேறு தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், குட்டி குட்டி தலைவர்கள் அந்த சமரசத்தில் ஈடுபட்டாலும் எவ்வளவு பணம் தனக்கு வருகிறது என்பதைத்தான் முதன்மையாக பார்ப்பார்கள். ஆனால் தைரியமாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம், அவருடைய வாழ்நாளிலே NSM வாழ்நாளிலே ஒரு பைசாவை கூட யாரிடத்திலே இருந்து அவர் பெற்றிருக்க மாட்டார். அதை நான் உறுதியாக எனக்கு தெரியும். ஒரு பைசா, ஒரு சிங்கிள் பைசாவை கூட NSM நாங்கள் சமரசம் பேசுகிறேன் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற வார்த்தை NSM வாயிலிருந்து வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு
ஒரு நேர்மையாளராக. அந்த நேர்மை அவருக்கு பல எதிரிகளை சம்பாதித்து கொடுத்தது. அந்த நேர்மை பலரோடு அவரை சண்டையிட வைத்தது. ஆனால் எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. எளிமையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார். எனவேதான் அவருக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வை, இது ஒரு விழா என்று நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு நினைவேந்தல். இது இஸ்லாத்திலே இடம் இருக்கிறதா இல்லையா என்கிற விவாதத்துக்குள்ளே எல்லாம் நாம் வர வேண்டாம். ஒரு நல்ல மனிதர் அவர் மறைந்து விட்டார், இறைவன் அவரை அழைத்துக் கொண்டான் அப்படி கூட சொல்லலாம். அப்படி அழைத்துக் கொண்ட மனிதருக்கு இது ஒரு நன்றி செலுத்துகிற விழா அப்படின்னு கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். நன்றி செலுத்துகிற நிகழ்ச்சி, ஒரு விழா என்று கூட அதை பார்க்காதீர்கள். விழா இல்லை, இது நம்மளோடு வாழ்ந்து மறைந்த, நாம் நினைக்கிற விஷயங்களை செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கிற, அவர் கடைசி நேரத்தில் உடல்நிலை மிகுந்த மோசமாக இருந்த நேரத்தில் கூட ஏதாச்சும் பொருளாதார ரீதியாக காசு வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கையில கூட அதை பற்றியே பேசாதீங்க, அதெல்லாம் நல்லா தாராளமா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதா அவருடைய வாயிலிருந்து வந்த பதில் வார்த்தை. அதனால யாரும் அந்த அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஏதாவது உதவி செய்யணுமா இல்லை வேற நாங்க எதனா செய்யணுமா அப்படின்னு கேட்ட போது கூட அதற்கு அவர் தயாராக இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சரியான மனிதராக இருந்தார். அவருடைய சில நேரத்தில் கடுமையாக இருந்திருக்கலாம், சில நேரத்தில் கோபமாக, பெரும்பாலும் பேச மாட்டார், கோபமாக கூட பேசியிருக்கலாம். அது ஒரு தனி மனிதனுக்கும் உள்ளது. ஆனால் தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தில மிகுந்த நேர்மையாகவும் சரியாகவும் அவர் இருந்தார். எனவே அவரை நினைவு கூற வேண்டிய அவசியம் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இருக்கிறது. நான் நடத்திய, நான் என்று சொல்வதை விட